அந்த பிள்ளை ரொம்ப திமிரு பிடிச்சவன் நினைக்கிறேன்டா. பெரிய அகங்காரம் பிடிச்சவளா இருக்கா. என்னடா மாப்பிள்ள ஏன்னா பேசுகிற கூட காசு கேட்குறா அப்படின்னு. ஏன் அப்படின்னு என்னமா எஸ்டிடி பூத்து வச்சிருக்கலாம் அப்புறம் காசு கேட்கணும்னா அவன் கையில் ஆக்க பாருங்க. ஒரு கோபமாக இல்லாமல் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். என்ன அப்போ 35,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கியிருந்தேன், அதை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அசால்ட்டாக உட்காந்துருக்க போகிறான்டா, போயிட்டு போகிறான். சார்ஜர் என்கிட்ட தானே இருக்குது, என்கிட்ட தானே வர மாட்டேங்குது. இந்த சார்ஜர் வேறு எதையும் சார்ஜ் போட முடியாதா? செல்ஃபோன் வந்துச்சு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ டிவி வந்துச்சு. டிவியில் என்ன வேடிக்கைன்னா இப்போ முதல் அரசு தொலைக்காட்சி கொடுச்சு வாங்கிட்டு போனே ஒரு அண்டாக்குள்ளே முக்கிட்டான் டிவியை முக்கி வெளியே எடுத்துருக்கேன். கொண்டாட்டி ஏங்க ஒரே ஒரு டிவி வீட்டில் இல்லாமல் முதல்ல வாங்கிட்டு வந்து ஏன் முக்குறீங்க? கலர் டிவி சாயம் போதான்னு பார்க்குறேன். உங்களை எவன் ஏமாற்ற முடியாது. அது எப்படி நீங்கள் சாயம் போதான்னு பார்க்க முடியும்? ஏன்னா பழகிட்டேன், சின்ன வயசுலேயே பழகிட்டேன். அதில் என்ன டிவி ஆகிற பொம்பளை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு அம்மா 11 மணிக்கு வாசல் உட்காந்துருக்கு போட்டான்னு முழிச்சு. என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்க? கணவருக்காக உட்காந்துருக்கேன். பொண்ணுண்டா இப்படி இருக்குன்னு பொண்ணு, குடும்ப பொண்ணு இதாம்மா குடும்ப பொண்ணு. 11 மணி வரைக்கும் கணவருக்காக உட்காந்துருக்கியா? பாராட்டுறேன். இல்லைங்க டிவியில் கணவருக்காண்டு ஒரு சீரியல் வருது அதுக்காக உட்காந்துருக்கியா?